சென்னைக்கு பக்கத்துல ஒரு 5000 வருஷம் பழமையான ஒரு கோவில். இந்த கோவில் தெப்பக்குளத்துல வெள்ளத்தை கரைச்சி வேண்டுனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே இனிமையா மாறும். கோவிலுக்குள்ள இருக்க இந்த ஒரு இடத்துல உப்பு போட்டு வேண்டுனீங்க அப்படின்னா நீங்க செஞ்ச பாவம் எல்லாமே தீர்ந்து போயிடும் சொல்றாங்க. பல வரலாற்று அதிசயங்களை கொண்ட இந்த ஒரு கோவில் எங்க இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னையில இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்க இந்த திருவள்ளூர்ல தான் இந்த வீரராக சுவாமி அப்படிங்கிற கோவில் லொகேட் ஆயிருக்கு. இந்த கோவில் 108 திவ்ய தேசத்துல 59வது இடத்துல இருக்கு. இந்த கோவில் கருவறையில பெருமாள் பாத்தீங்கன்னா படுத்து ஓய்வு எடுக்கிற மாதிரி மக்களுக்கு காட்சி அளிப்பாரு. இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. என்னன்னா சாலிகோத்திரன் அப்படிங்கிற முனிவர் பல வருடங்களா இங்க இருக்க தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல தண்ணி குடிக்காம உணவு கூட சாப்பிடாம தவத்துல இருந்ததுனால தான் பெருமாள் அவர் இங்க வந்து நேரடியா இவருக்கு காட்சி அளித்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க வரது மூலமா தீராத நோயும் தீரும்னு சொல்றாங்க. அதுக்கு சாட்சியா வள்ளலார் அவருடைய வயிற்று வலி இங்க வந்து போனதுனால தான் சரியாச்சு அப்படின்னு வீரராகவர் போற்றி பஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டையே பாடியிருக்காரு. சென்னையில இருந்து மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல மறக்காம உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருங்க. இன்னும் இந்த கோவிலை பத்தி தெரியாம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க.